ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்மைலி கண்மணி அகெயின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா முட்டை ஓட்ஸ். இது ரெண்டையும் வச்சு ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான ஒரு பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஆனியன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், டொமேட்டோ, பச்சை மிளகா, கேப்சிகம், குடமிளகா, முட்டை, ஓட்ஸு, ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க நார்மல் ஆயிலே ஊற்றிக்கலாம். நான் ஆலிவ் ஆயில் எடுத்ததுக்கு காரணம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. முதல்ல ஓட்ஸை சும்மா ரஃப்பாக வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. ஃபைன் பவுடராக வேணும்லாம் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்போட கன்சிஸ்டன்சிக்கு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓட்ஸ் இப்படி தான் பண்ணுமான்னு இல்லை, ஊற வச்சு எடுத்து போடலாம். பட் ஊற வச்சு போடுறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓட்ஸ் தான் சாப்பிட்ணுன்னு கம்பல்ஷனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். முக்கியமாக ஓட்ஸ் வந்து இந்த கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் வந்து சாப்பிட சொல்லுவாங்க, டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி கூட தட்டி ஒரு அடை மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தி, நல்லாவும் இருக்கும். ஓட்ஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும். நான் 2 முட்டை எடுத்துக்கிட்டேன். எக்ஸஸாக முட்டை வேணுங்கிறவங்க இன்னொரு முட்டை கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் க்ரீஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சமாக நீங்கள் வேறு ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நான் 2 தான் நறுக்கியிருக்கேன், ஏன்னா நான் வந்து குடமிளகா போடுறேன், அதுவும் கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் குடமிளகா போடணுன்னு கம்பல்ஷன் கிடையாது, உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு பிடிக்குங்கிறனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நான் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி. அதாவது வீக்கெண்டில் வந்து நம்ம வந்து ஈவினிங் டைமில் எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம், இல்லை எதனா ஒன்று பண்ணுவோம், நைட்டு ஹெவியாலாம் அவ்வளோவா பசிக்காது. அந்த மாதிரி டைமில் சும்மா சிம்பிளாக வந்து இதை செஞ்சு சாப்பிட்டு இது படுத்துக்கலாம். அண்ட் இப்போ நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை போட்டிருக்கேன். சொல்லுவாங்க இல்லையா, ஓட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, முக்கியமாக வந்துட்டு ஏஜ்டு பர்சன், சுகர்லாம் இருக்கிறவங்க வந்து நைட்டு ஓட்ஸ் சாப்பிட்ணுங்கிற ஒரு கம்பல்ஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறும் ஓட்ஸ் சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு சாப்பிடும்போது ஒன்றும் தெரியாது. எக்கு வந்து யாருனாலும் சாப்பிட்லாம், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே. டாக்டர்ஸும் அது அட்வைஸ் தான் பண்ணுவாங்க எக் சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம இப்படி பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து தோசை இட்லிக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் மாதிரியும் இருக்கும், ஓட்ஸும் எடுத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும், அண்ட் முட்டையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். யாருக்குனாலும் இது கொடுக்கலாம். ஏன் இதை ஸ்நாக்காக கூட செஞ்சு சாப்பிடலாம். ஒவ்வொரு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை நான் சேர்த்துருக்கேன். இதில் கேப்சிகம் சேர்க்கணுன்னா கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். பட் வெறும் மணியாக நான் நார்மலாகவே ஆம்லேட்டுக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நான் செய்வேன். இது கூட கொஞ்சம் சீஸ் போட்டுப்பேன். இன்றைக்கி வந்து ஓட்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து நான் சீஸ் எதுவும் போடல, நார்மல் இன்க்ரீடியண்ட் தான், வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கி விட்டு நீங்கள் வந்து பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த தக்காளிலாம் வந்து அப்படி வாயில் வந்து தட்டுப்படாது. அதனால் நான் கொஞ்சம் இப்படி குத்தி விட்டுக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக வந்து உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து வாட்டர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தோசை பேட்டர் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு அடத்தட்டுற பதத்துலையும் இல்லாமல், ஏன்னா அப்போ தான் நல்லா வார்க்க வரும். அதனால தான் பேனை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் விடணுன்னா உங்கள் இது தான் உங்கள் சௌகரியம். ஆயில் வேணான்னு நினைக்கிறவங்க நீங்கள் லெஸ் ஆயில்லையோ இல்லை ஆயில் இல்லாமலையோ இல்லை இதில் பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டனால ஓரளவுக்கு, ஏன்னா இது வந்து நல்லா பரட்ட வராது. சும்மா போட்டுட்டு இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டு எடுத்துக்கணும். கையில் வந்து வெறுமனையாக தட்ட முடியாது, ஏன்னா அவ்வளோ கெட்டியாகவும் இது இல்லை. ஓரளவுக்கு செமி சாலிடாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி தட்டி விட்டுருக்கேன். அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் ஆஸ் யூஷுவல் மிளகு ஜீரகம் வந்து மேலே ஸ்பார்க்கிள் பண்ணுறதுன்னா நீங்கள் பண்ணலாம். நான் வந்து சீசனிங் வச்சுருக்கேன்றனால நான் போடுறேன். அது ஒழுங்காக வரலை, சமயம் பார்த்து எல்லா காலம் வருது. சரி, நான் கையில் எடுத்து போடுறேன். சாரி கேஸ், அதில் விழலை. சுற்றி ஆயில் வேணும்னா நீங்கள் விட்டுக்கோங்க, இல்லை வேணாம்னு நினைக்கிறவங்க கூட அப்படி இது பண்ணிக்கலாம். உண்மையிலே ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஆஃபீஸ் போய்ட்டு வந்து என்னடா நைட்டு செய்கிறது, ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷனில் வந்து சாப்பிடாமல் படுக்கலான்னு தோணும். ஆனாலும் வயிறு பசிக்கும், வயிறும் ஃபில்லிங்காக இருக்கணும், சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கணும், கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கணும், கொஞ்சம் நாக்கு ருசியாகவும் இருக்கணும். அப்படின்னா இது ஒன் ஆஃப் த சாய்ஸாக நான் எடுத்துப்பேன். லைக் இதில் முட்டை சேர்ந்துருக்கிறதே வந்து தெரியாது. அதிகமாக நீங்கள் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த முட்டையோட ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் வந்து ஒரு இன்னோவேட்டிவாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே.
டெய்லி தோசை சாப்பிட்றவங்க, இட்லி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். சொல்லப்போனால் சோம்பேறியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷுன்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக எனக்கு என்னடா என்னாலும் அடுப்படியிலேருந்து நான் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா ஒர்க்குக்கும் போயிட்டு வந்துட்டு என்னால் சமாளிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி நிறைய ரெசிபி வச்சுருக்கேன். அதை போக போக சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் கைஸ், வெறும் முட்டை, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு டிஷ் பார்த்தாச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.